என்ன சௌந்தர்யா இப்படி ஓப்பனா உடைச்சிட்டா என்ன பண்றதா? எங்க அண்ணனே அவரோட விஷயத்தெல்லாம் கட்டி காப்பாத்தி அப்படியே தப்பிச்சு வந்துட்டு இருக்காரு. நீங்க பாட்டுக்கு ஓப்பனா மூஞ்சி முன்னாடி பேச மாட்டேடா தொடனடிங்க பையலன்னு கேட்டா அவர் எங்க போவாரு? ஐயோ நீங்க வேற இப்படி கேட்டுப்பட்டு அப்ப நைட்டு பூரா ஒப்பாரி இருப்பானே எவன் பாக்குறது? அவன் ஒருத்தரையா கூட்டு கூட்டு உட்கார வச்சு என்ன இப்படி சொல்லிட்டா சௌந்தர்யா. சௌந்தர்யா தான் அப்படி, நான் அப்படி இல்லை, நான் எல்லாரும் மூஞ்சி முன்னாடி பேசிட்டு இருக்கேன், அப்ப வேணும் என்ன டார்கெட் பண்றான்னு சொல்லி உட்காந்து ஒப்பாரி வைப்பானா எவன் பாக்குறது? பட் இருந்தாலும் இந்த இடத்துல ஒன்னு சொல்லி ஆகணும். என்னப்பா ப்ரமோ 2 பார்த்தா எல்லாரும் என்ன சொன்னீங்க? அவ்வளவுதான் சௌந்தர்யா முடிச்சு விட்டாங்க ப்ரோ, ப்ரமோ 3ல சௌந்தர்யா உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க நான் நினைக்கிறேன் அப்படி சொல்லி சொன்னீங்க. ஏன்டா அந்த பொண்ணு இதுக்கலாமாட அழப்போது? அந்த பொண்ணு அந்த ப்ரமோல பண்ணதே பார்க்கல. உட்காரு போடா அங்கிட்டு போடா தற்குறி அப்படின்னு மாதிரி இருந்தாங்க. அவங்களும் அதுக்கு அழப்போறாங்க. பயங்கரமான ரிவேஞ்ச் ஒன்று எடுத்திருக்காங்க. பட் இந்த ரிவேஞ்ச் அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. ஸோ என்ன நடந்திருக்கு சொல்லி மொத்தமா பார்த்தரலாமா? ஸோ நம்மளால எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான 3வது ப்ரமோ வந்திருக்கு. இந்த ப்ரமோல பார்த்தா ரிவெஞ்ச் மோட் டேக்கன் பண்ணிருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி உள்ள வந்து ஹோஸ்ட் பர்ஃபார்மருக்கு வந்து சௌந்தர்யாவை செலக்ட் பண்ணியிருப்பாங்க. செலக்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்டா உட்கார வச்சு மற்ற எல்லாரும் சேர்ந்து அவங்க மேல வன்மத்தை கக்க சொல்லியிருப்பாங்க. பயங்கரமா வன்மத்தை கக்கியிருப்பாங்க. நீங்க கூட கவனிச்சிருப்பீங்க, வெறித்தனமா வன்மத்தை கக்கியிருப்பாங்க. பட் அதுக்கெல்லாம் பயப்படுறாளா சௌந்தர்யா? கக்குங்கடா அடே, நீங்க கக்காத வன்மமாடா நான் வாக்காத வன்மமாடான்னு தான் உட்காந்துருப்பாங்க. ஸோ அந்த வேலையில் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இவங்க கையில் ஒரு பவர் இருக்குல்ல, இந்த லைனை தாண்டி வர்றதுக்கு ஒரு 3 பேர் தான் அந்த வீட்டில் டாஸ்க் கொடுக்கணும். வர்ஷினி ஒன்று, அவங்க பேர் என்ன சாச்சனா ஒன்று, அப்புறம் சௌந்தர்யா ஒன்று. இந்த 3 பேர் டாஸ்க் கொடுப்பாங்க. அந்த 3 பேர்ல டக்குனு சௌந்தர்யா நான் டாஸ்க் கொடுக்கறேன்னு வந்துட்டாங்க போல. என்ன பண்றாங்க பாய்ஸ், கவான் வந்து லைனா பூரா பேருக்கு இன்னைக்கு ஒரு நான் டாஸ்க் வச்சிருக்கேன், லைனா நெல்லு, நான் சொல்றத எல்லாரும் கேட்டுக்கணும், அவ்வளவுதான். வேற எதுவும் ஆப்போசிட்ல பேசக்கூடாது, நான் சொல்றத மட்டும் தான் நீங்க கேட்கணும், கேட்டு நீங்க மட்டும் உள்ள போங்கன்னு பூரா பேரை கை கட்டி நிப்பாட்டி வச்சு பயங்கரமா கொஸ்டின் கேட்கறாங்க. எப்படி பயங்கரமா இதுல சிரிப்பேன்னா பக்கத்துல எங்க சாச்சம்மா தேவி அப்படி விசிறிட்டு இருக்காங்க. சிரிச்சு வந்தா சாச்சம்மா தேவி டோய் அப்படின்னு மாதிரி எங்க சாச்சம்மா தேவி விசிறிட்டு இருக்காங்க. சரி விசிறிட்டு இருக்கும் போதே இங்கிட்டு பார்த்தா சௌந்தர்யா போட்டு பொலன்னு பொழக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம விஜய் விஷாலுக்கு தான், ஏண்டா நீலாம் நேராவே பேச மாட்டியாடா, மூஞ்சி முன்னாடி எதுவுமே பேச மாட்டியா, எல்லாமே முதுகிட்ட போய் தான் பேசுவியா, எல்லாமே மூஞ்சி பின்னாடி போய் தான் பேசுவியா, ஏன்டா இப்படி இருக்க தொடரடிக்க பேரா, மூஞ்சி முன்னாடி பேசுறா பயந்தாங்குழி பேர் அப்படின்னு மாதிரி போட்டு அடி நடிக்கிறாங்க. எப்படி போட்டு அடி நடிக்கிறாங்க. நமக்கே பார்க்க மன வருத்தமா இருக்கு நண்பர்களே, என்ன இந்த மாதிரி பிடிச்சி அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கொஸ்டின் மேல கொஸ்டின் இருக்கு. ஏன்னா இது மக்கள் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்க ஒரு கொஸ்டின். ஏன்னா அவன் இப்படிதான் இருக்கான், யார் மூஞ்சி முன்னாடி போய் பேச மாட்டேங்கான், யாரை பத்தி பேசணும்னு நினைச்சாலும் பின்னாடி போய் தான் பேசுறான். யாருக்கு முன்னாடி பேசி நாங்க பார்க்கவே இல்லை, ஆனா எல்லாருக்கு முன்னாடி எப்படி பேசுவோம் தெரியுமா? உங்ககிட்ட வந்து ஏ சவுண்ட் ஏ டான்ஸ் ஆடலாமா சவுண்ட், ஏய் வடி டான்ஸ் ஆடலாம் அப்படிமா, அப்படியே பின்னாடி போயிட்டு சவுண்டு ரொம்ப மோசமான ஆளு சவுண்ட் அப்படியா அப்படிமா. அதே மாதிரி அங்கிட்டு போயிட்டு ஜாக்லின்டா ஏ ஜாக் வா ஜாக் அப்படிமா, அப்படி தள்ளி அங்கிட்டு போயிட்டு ஜாக் அது அப்படிதான் ஜாக்கு மோசமான ஆளு ஜாக் அப்படிமா. இந்த மாதிரி ஒரு தொடநடிகை பையன் சொல்லி எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அந்த விஷயத்தை யார் தான் எடுத்து உடைப்பான்னு பார்த்துட்டு இருந்தா சௌந்தர்யா எடுத்து போட்டு உடைக்கிறாங்க. ஸோ இப்படி உடைச்சனால இந்த இடத்துல அவனால பேச முடியாது, கண்டிப்பா அமைதியாக தான் இருந்திருப்பான். என்ன பண்ணுவோம் தெரியுமா? நைட்டு உட்காந்து ஒப்பாரிப்பான். நைட்டு உட்காந்து ஒவ்வொருத்தரையா கூட்டு பேசி இவன் இப்படி சொல்லிட்டா அவ அப்படி சொல்லிட்டா, நான் அப்படிலாம் கிடையாது, அவ தான் அப்படி பண்றா, நான் வந்து உனக்கு ஒரு தடவை அன்னைக்கு சொல்லிட்டேன்ல அந்த விஷயத்தை வச்சு இப்போ என்ன வயமல வன்மத்தை கக்கிறா ஊன்னு சொல்லிட்டு எதையா சொல்லி திருப்பி விட்டுட்டு இருப்பான். உன் ஆக்கம் புண்ணாக்கு ஊருக்கே தெரியும்பா விஜய் விஷாலு நீ யாரு என்னென்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி ஊருக்கே தெரியும். அதனால நீ ரொம்ப போட்டு இது பண்ணான்டான், அதாவது அப்படி பேசி தப்பிச்சிடலாம் இப்படி பேசி தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது நான் நினைக்கிறேன். மொத்தத்தில் முடிச்சு விட்டாங்க. அடுத்ததா ரயானை பார்த்து ஒரு கேள்வி கேட்கறாங்க. எப்பா ரயானே இந்த வீட்டுல என்னப்பா ஜால்ரா தட்ட வந்திருக்கியா, என்னப்பா உட்காந்து பயங்கரமா ஜால்ரா தட்டிட்டு இருக்கா, ஒழுங்கா கேம் ஆடுப்பா அப்படின்னு ரயான் மூஞ்சி செத்து போச்சு. ரயான் மூஞ்சி சுத்தமா செத்து போச்சு. இல்ல எனக்கு என்னன்னா திடீர்னு ஏன் ரயான் இந்த இடத்துல ரயானா சொல்றாங்களா வேற யாரையா சொல்றாங்களோ நமக்கு தெரியாது. இந்த ப்ரொமோ கட்டை வேற கண்ட்ராக்ட் பண்ணி வச்சிருவோம். அங்கிட்டு எபிசோட்ல போய் பார்த்தா அவங்க வேற யாரையா சொல்லியிருப்பானோ, இந்த ப்ரோமோ கட்ல ரயான் மூஞ்ச காட்டியிருப்பானு. பட் அவங்க பேசுற சைடுல ஜெஃப்ரி அந்த மாதிரி ஆட்கள் தான் இருக்காங்க, அவங்க இப்படி பேசுறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு ரயானை தான் சொல்றாங்க. மொத்தத்தில் ரயானை போட்டு உடச்சாச்சு, ரயான் மூஞ்சி செத்து போச்சு. அடுத்து தீபக் அண்ணனுக்கு ஒரே தான், தீபக் அண்ணா உங்க மேனஸ் எல்லாம் உங்ககிட்டே வச்சுக்கோங்க, எங்களுக்கு தெரிஞ்ச மேனஸ் வச்சு நாங்க கேம் ஆடுறோம், உங்களுக்கு தெரிஞ்ச மேனஸ் வச்சு நீங்க கேம் ஆடுங்க அப்படின்னு மாதிரி முடிச்சு விட்டாங்க. மொத்தத்துல தாராளமா ஒரு சம்பவம் பண்றாங்க. இல்ல எனக்கு என்னன்னா இவங்க இந்த பண்ற சம்பவம் ஓகே தான், ஓகேவா இந்த சம்பவங்கள் ஓகே தான். பட் டாஸ்க்கை வச்சுட்டு ஒரு டாஸ்கா இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண முடியுமான்னு கேட்டால் எனக்கு தெரியல. பட் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. பட் அந்த பண்ண விஷயம் உங்களுக்கு எப்படி பேக் ஃபயர் ஆகும்னு கேட்டீங்கன்னா அதான் இருக்காங்களே நம்ம அண்ணன், நாளைக்கு ஒரு சாட்டர்டே சண்டே அவர் வந்துட்டு காரணமே இல்லாமல் தூக்கி போட்டு அடிக்கிற ஒரு ஆள் வேணும்ல, அதை தான் சௌந்தர்யாவை எடுப்பாங்க. வேணா வெயிட் பண்ணி பாருங்க. காரணமே இல்லாம உங்களை ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சொன்னதுனால ஆண்கள் எல்லாம் மொத்தமா நிப்பாட்டி இப்படி பேசுறீங்களா, ஏன் இப்படி பேசுறீங்க அப்படின்ற மாதிரி தூக்கி போட்டு அடிப்பாரு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு வேலையே இதுதான், சாட்டர்டே சண்டே கண்டென்ட் எடுக்கிறதுக்கு சும்மா கண்டென்ட்டே இல்லாத விஷயத்த கண்டென்ட்டா எடுத்து போட்டு சாட்டர்டே சண்டே ஃபுல்லா ஓட்டுவார். அதுவும் இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் வெறும் அந்த ராஜாங்கம் டாஸ்க் மட்டும்தான் இருக்கு. அந்த ராஜாங்கம் டாஸ்க்கும் அதுக்கு ஒரு மஞ்சரி வந்து இந்த ரூல் பிரேக் விஷயத்த சரியா கேட்காம ராணுவக்கான விஷயத்தை கேட்டும் அப்புறம் ஆண்களுக்கு
ராணுக்கான விஷயத்த வந்து பெருசா கேட்டாங்க, நான் பெண்கள் பண்ண விஷயத்த நிறைய விஷயத்த கேட்கல. மொத்தத்திலேயே இந்த சாட்டர்டே சண்டே எபிசோட்ல கேட்கறதுக்கு இருக்க ரெண்டு விஷயம், இந்த ரெண்டு விஷயம் மட்டும்தான். மஞ்சரிக்கான விஷயம், இந்த டாஸ்க். அதனால இந்த மாதிரி ஏதாச்சும் சின்ன சின்ன கண்டென்ட் எடுத்து போட்டு அடிச்சா மட்டும் தான் உங்களுக்கு கண்டென்ட். அதனால எனக்கு தெரிஞ்ச சௌந்தர்யா அவர்களும் கண்டென்ட் மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் அவங்க கேட்டது கரெக்டா தப்பான்னு கேட்டா தெரியல. அது அவங்களோட இஷ்டம், அவங்க கேட்கறது. ஏன்னா டாஸ்க் அவங்க கையில தானே இருக்கு. அந்த கோடை தாண்டி வர்றதுக்கு அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதான் டாஸ்க்கு. அண்ட் மொத்தத்தில் இந்த இடத்துல அவங்க ஒஸ்டான்னு கேட்டா வாய்ப்புகளே கிடையாது. பெண்கள் அணியில் அவங்க தான் ஒஸ்டான்னு கேட்டால் வாய்ப்பே கிடையாது. நீங்கள் என்ன நினைச்சாலும் சரி. வர்ஷினி இருக்காங்க, சத்யா இருக்காங்க. இந்த வாரம் சத்யா அங்கே தான் இருந்தார். சத்யாவை நீங்கள் எங்கேயா பார்க்க முடிஞ்சா ஒரே ஒரு இடம் சொல்லுங்களேன். சத்யா பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணார் ஒரு இடத்துலன்னு சொல்ல முடியுமா? ஒரே ஒரு இடம் வாய்ப்பே இல்லைல்ல. அப்புறம் ஏன் சத்யாவை நீங்கள் சொல்ல மாட்டீங்க? சத்யா எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் மட்டும் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன் அந்த ஒஸ்ட் பர்ஃபார்மரில். மற்ற யாருமே பெருசாக கன்சிடர் பண்ணல. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அண்ணா அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணாவை பாதுகாக்கிறீங்க. ப்ரோ நான் சிம்பிளாக கேட்குறேன். பனிப்பெண்ணா இருந்த சௌந்தர்யா கூட நிறைய இடங்கள்ல ஏதாவது ஒன்று கத்துனாங்க, வாங்கினாங்க. ராணி கிட்ட பேசுறது, ராஜா மாத்தாட்ட சண்டை போடுறது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல தெரிஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. சத்யா தெரிஞ்சாரா? இந்த வாரம் ஃபுல்லாக சிம்பிளாக சொல்லுங்க, சத்யா தெரிஞ்சாரா? எனக்கு ஒரே ஒரு இடத்துல தெரிஞ்சாரு. காலையில் டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உட்காந்து ஒப்பாரி வச்சிருப்பாரு. வீட்டை மிஸ் பண்ணுறேன், குழந்தை மிஸ் பண்ணுறேன். அது ஓகே, அவங்களுக்குள்ள இருக்கிற எமோஷன் வச்சுக்கோங்களேன். பட் அந்த இடத்துல மட்டும்தான் வெளியே தெரிஞ்சாருன்னு சொல்கிறேன். அந்த இடத்துல மட்டும்தான் கேமரா முன்னாடி அழுதனால நமக்கு வெளியே தெரிஞ்சாரு. மற்ற நேரம் தெரியவே இல்லை. ஸோ அவங்களெல்லாம் ஏன் செலக்ட் பண்ண மாட்டேங்காங்க? ஸோ ஏன் சௌந்தர்யாவை செலக்ட் பண்ணுறாங்கன்னா, சௌந்தர்யா ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சில இடங்களில் லைட்டாக லோகமாக பிடிச்சி அடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே எமோட இருக்காங்க. அதனால தான் தூக்கி போட்டு அடி அடி நடிக்கிறாங்க. அதே மாதிரி சிவா அவர்கள் ஒஸ்ட் பர்ஃபார்மர்னு கேட்டால் சிவா ஒஸ்ட் தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். சிவா ஒஸ்ட் தான். ஆனால் சிவாவோட ஒஸ்ட் வந்து ரஞ்சித் இருக்காரு. ரஞ்சித்லாம் எதுவுமே பண்ணல. இந்த ராஜாங்கம் டாஸ்க்ல எனக்கு தெரிஞ்சு பெருசாக அவர்கிட்ட இருந்து கண்டென்ட்டே வரல. பட் ரஞ்சித்தை விட்டுறாங்க. ஒரு சில பேர் மட்டும் சொல்கிறாங்க, ப்ரோ ஒஸ்ட்டுன்னு செலக்ட் பண்ணால் கொஞ்சம் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி இருந்தாலும் எதுவுமே பண்ணலன்னு சொல்லி டார்கெட் பண்ணி அடிச்ச மாதிரி அடிச்சா தான் கரெக்டாக இருக்கும். இந்த சீசனில் ரொம்ப சேஃபாக இருக்காங்க ப்ரோ. நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒஸ்ட் பெஸ்ட் கொடுக்கறது எல்லாமே சேஃபாக வர்றாங்க. பட் இதுக்கு முன்னாடி சீசன் நம்ம அப்படி பார்த்ததில்ல. கூட இருக்கவங்களே ஒஸ்ட்டுன்னு கொடுத்துருவாங்க. நல்லா யோசிச்சு பாருங்களேன். இதுக்கு முன்னாடி சீசன்ல கூட ஒருத்தன் சுத்திட்டே இருப்பான். ஆனா அவன் பெருசா கண்டென்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு இவன் ஒஸ்ட் தான்ப்பா, இந்த வாரம் பெருசா எதுவுமே பண்ணல, இவனை விட நான் நல்லா பண்ண மாதிரி பேசுவாங்க. ஸோ அது என்ன பண்ண ஒரு சண்டையா மாறும். பட் இந்த சீசன் அப்படி பண்றாங்கன்னா கூட இருக்கால சேவ் பண்ணிட்டு கொஞ்சம் யாரு தள்ளி இருக்கான்னு பாக்குறாங்க, இல்ல கொஞ்சம் இழிச்சவன் மாதிரி யாரு இருக்கான்னு பாக்குறாங்க, அவங்கள போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. இதுதான் மொத்தமாக போயிட்டு இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஃபேவரிசம் இருக்கு இந்த வீட்டுக்குள்ள. அதை உடைக்கிற மாதிரி ஏதாவது விஷயங்கள் பண்ணும். முக்கியமாக அந்த வீட்டுக்குள்ள இந்த சீசன் 6ல நினைக்கிறேன் தாத்தாலாம் போனாங்கல்ல, தாத்தாவும் நம்ம அகமது மீரான் அவங்களும் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரிவ்யூவர் செக்ஷன்ல. அந்த மாதிரி இப்போ ரிட்டன் ஒருத்தவங்க உள்ள போறதா சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணன் மட்டும் உள்ள போயிட்டாருன்னு நினைச்சுக்கோங்க, உள்ள தரமான சம்பவங்கள் இருக்கும். நான் எதிர்பார்க்கறேன் கண்டிப்பா சம்பவம் பண்ணுவாரு, பண்ணி ஆகணும். ஏன்னா ஆகலன்னா வீடு எந்திக்காது. இப்போ சௌந்தர்யா கேட்டிருக்காங்களே மூஞ்சி முன்னாடி பேச மாட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி விஷயங்களை உள்ள போற ஒரு ஆள் வந்து எல்லாரும் முன்னாடி வச்சு ஒரு விஷயத்தை டப்புன்னு உடச்சு சின்னதாக உடச்சா போதும் ப்ரோ. அந்த விஷயத்தை சொல்லணும்னு அவசியம் இல்லை. இவன் சௌந்தர்யா பத்தி பேசினா, சௌந்தர்யா பத்தி இவ்வளவு இழிவா அதெல்லாம் வேணாம். அவ்வளவு பெருசா சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. சிம்பிளா ஒரே ஒரு டாபிக் தான். என்னப்பா இப்படி பேசுற, வெளியே வந்து பாருப்பா, நீ ஒரு பெண்களை பத்தி இவ்வளவு அசிங்கமா பேசுறதுக்கு முன்னாடி நீ அந்த பெண்ணை எப்படி நடந்துக்கிறேன்னு சொல்லி யோசிப்பா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா ஒரு விஷயத்தை உடைச்சா கூட மொத்த பெண்களும் லைட்டா திரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி திரும்பினா மட்டும்தான் கேம் திரும்பும். இப்போ கேம் திரும்புதான்னு பார்த்தா இல்ல. இப்போ இவ்வளவு ஒரு பெண்களை பத்தி இழிவா பேசியிருக்கான்னு சொல்றாங்க. அது நம்ம யாரு சேதனே ஒரு மாதிரி சொல்லி அப்படியே மழுப்பி விடுறாரு. இப்போ நீ ஒன்று பேசுற, உனக்கு மனசுக்குள்ளே சாரி கேட்டுக்கணும். அந்த விஷயத்த மற்ற பெண்கள் எல்லாமே சேர்ந்து லாக் பண்ணி என்ன சொன்ன எனக்கு புரியல, என்ன டாபிக் பேசின, யாரை பத்தி எங்களை யாரை பத்தி பேசினான்னு கேட்டா அந்த டாபிக் நல்லா இருந்திருக்குல்ல. இப்ப முத்துவ கேட்டாங்கல்லப்பா, எங்களை பத்தி யாரு ஜோக்கர்னு சொன்னேன், எங்க இல்ல ஜோக்கர் யாரை பத்தி சொன்னேன்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து அவனை லாக் பண்ணி கொஸ்டின் வச்சாங்களே. அந்த மாதிரி விஜய் விஷால் கொஸ்டின் வச்சிருக்கணும். நீங்க அந்த மாதிரி விஜய் விஷால் கொஸ்டின் வச்சிருந்தா விஜய் விஷால் ஒரு பெருசா பேசியிருப்பானா? இவ்வளவு தூரம் வந்திருக்குமா? வந்திருக்காது. இதை தான் இவங்க தப்பு பண்றாங்க. நான் சொல்றேன், இங்கே தான் இவங்க தப்பு பண்றாங்க. பட் பார்க்கலாம், உள்ள அவங்க ரிவ்யூவர் ஒருத்தவங்க போறாங்க, ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது, அண்ணன் உள்ள போய் என்ன பண்றாப்லன்னு பார்க்கலாம். மொத்தத்தில் கேம் சேஞ்ச் ஆகுமான்னு கேட்டால் எனக்கு தெரியல. இந்த மாதிரி மட்டி மாதிரி போயிட்டு இருக்கும் தான் எனக்கு தோணுது. ஸோ இதை பத்தி உங்களுக்கு கணக்காக சொல்லி மறக்காம கமெண்ட்ல கூட எடுத்துக்கலாம்.